கோயிலை பார்த்து கண்டுபிடிச்சி பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணி கடைசியில் மஞ்சள் நல்லா பூசி சந்தனம் குங்குமம் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிடணும். அந்த இது செய்தீங்கன்னா அந்த பாம்புக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும். மருதையில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க, அதுக்கும் உடனே குழந்தை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த பாம்பு பரிகாரம் செய்யணும். இன்னொருக்கு வேணால் பிடிக்குங்களா? நல்ல வாய்க்குள்ளே போச்சுதான் வெளியே விட்டுட்டேங்களா? ஏதாவது இருமல் சிறப்பு எல்லாம் காணும். இந்த பரிகாரத்தை தவறாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யுங்க. 4-5 செவ்வாய் செய்யறதுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். அனுமனை அனுதின துதி மனமே. ஒரு 48 நாள் கழியட்டும். 48 நாள் கழிஞ்சதும் போங்க. நம்ம சேனல் கேட்டை நட்சத்திரம். நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. விருச்சிக ராசி. முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் போய் 3 நெய் தீபம் ஏற்றி 1 முளை செவ்வரளி சாத்தி வழிபட்டீங்கன்னாலே நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபர் முருகப்பெருமான் தான். முருகரை வணங்குங்க, கை மேலே பலன் கிடைக்கும். திருமண வாழ்க்கை அமையதுக்கு நீங்கள் பௌர்ணமி தோறும் 16 நெய் விளக்கு அம்பிகைக்கு போடுங்க. 1 பாக்கெட்டு குங்குமமும் வாங்கி கொடுத்து 16 நெய் விளக்கு போடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் 3 பௌர்ணமி செய்யறதுக்குள்ளே பலன் கிடைக்கும். ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம். திருமண தடை விலக நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டு 11 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து மாலையாக வெள்ளிக்கிழமை தோறும் போட்டு அந்த பேர்காரருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. திருமண பிராப்தின்னு சொல்லி நடக்கும். செய்கிறீங்களா? திருமண தடை விலகும். வீட்டில் துர்கா அஷ்டகம் போட்டு கேளுங்க. ஒரு பிராமண தம்பதிகளை வரவழைச்சி அவங்களுக்கு தாம்பாளம் நிறைய தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு 3 கிலோ பச்சரிசி 1/2 கிலோ வெல்லம் பாசிப்பருப்பு நெய் சேலை சட்டை வேஷ்டி துண்டு இதெல்லாம் வச்சு தானம் பண்ணுவீங்களா? அப்படி தானம் பண்ணாலும் நடக்கும். திருமண தடை விலகும். வயசான பிராமணவனாக இருக்கணும்.
பிராமணத்துக்கு செய்யணும்.